வணக்கம். இப்போது இந்த வீடியோவில் தேர்ட் லெசன், அதாவது 12th ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன் மேக்னெட்டிசம், காந்தவியல். அதில் லாஸ்ட் வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். மீதி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வழக்கம் போல் இந்த கொஸ்டின்கான பிடிஎஃப் லிங்க்கு நமக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபார்முலா லிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. வீடியோ பார்க்குறப்ப உங்கள்கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகே, ரைட். இப்போ லாஸ்ட் வீடியோவில் கொஸ்டின் நம்பர் 10 வரலையும் பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 11. அது 11th கொஸ்டின் இருக்கட்டும். அது கொஞ்சம் லென்த்தியாக போகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜெய் லெவலில் உள்ள ப்ராப்ளம், அது தனியாக பார்ப்போம். அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 12. கொஸ்டின் நம்பர் 12 வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், அது ஒன்றும் இது கிடையாது. ஏன்னா ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இஸ் கிவன் பை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆம்பியர் சுற்று விதி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்காங்க. க்ளோஸ்ட் இன்டெக்ரல் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஐ என்க்ளோஸ்ட். ஐ தமிழில் சொன்னால் மூடப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். அதாவது மூடப்பட்ட சுற்றில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் தான் ஐ என்க்ளோஸ்ட்னு சொல்கிறது. ஐ மூடப்பட்ட அப்படின்னு சொல்கிறது. ஸோ மியூ நாட் ஐ என்க்ளோஸ் அப்படின்னு சொல்கிறான். இதுதான் ஆன்சர். இது டைரக்ட் கொஸ்டின் தான். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களா டைரெக்டாக அப்படின்னா கேட்பாங்க. நம்ம வந்து நீட் எக்ஸாம்லாம் வந்து எல்லாமே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், ரொம்ப லென்த்தியாக இருக்கும், இன்டெரக்டாக கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு இல்லை. 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்துடும். இதுக்கும் 4 மார்க் தான். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு தயாராகணும். பெரிய பெரிய கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணிவிட்டு வாட் இஸ் வாட்னு கேட்குறப்ப சொல்ல தெரியாமல் அதில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினும் நம்ம பார்த்துக்கணும். இது ஃபார்முலா லிஸ்ட்லேயே நமக்கு இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பியில் இருக்குது. ஆப்ஷன் பி. ஓகேயா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13. என்னென்னா, எ லாங் ஸ்ட்ரெயிட் ஒயர் இன் அ ஹரிசாண்டல் பிளேன் கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 75 ஆம்பியர் in north-south direction. Magnitude and direction of field B at a point 3 meter east of the wire is அப்படின்னா, அதாவது ஹரிசாண்டல் பிளேன்ங்கிறது ஒரு டேபிள் மாதிரி இப்படி இருக்கிறதா வச்சுக்கோமே. டேபிள் மாதிரி இது. இந்த டேபிளில் இப்படி வச்சுருக்காங்க ஒயர். ஹரிசாண்டல் பிளேன் இது சமதளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கிடைத்தளம் அதில் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஒயர் வச்சுருக்காங்க. 75 ஆம்பியர் கரண்ட் அதில் பாயுது. எந்த டைரெக்ஷனில்? நார்த் சவுத் டைரெக்ஷனில். அப்போ நம்ம எப்போதுமே இப்படி பார்க்குறப்ப மேலே வந்து இதுதான் நார்த்துன்னு வச்சுக்கோமே, இது நார்த்து, இது சவுத்துன்னு வச்சுக்கோம். ஸோ நார்த் சவுத் டைரெக்ஷனில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. எவ்வளோ கரண்ட்டு அப்படின்னா, இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து I ஈக்குவல் டு 75 ஆம்பியர். போகக்கூடிய மின்னோட்டம் வந்து 75 ஆம்பியர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு பி அட் அ பாயிண்ட் 3 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் த ஒயர். ஈஸ்ட் எந்த பக்கம் இருக்கும்? இப்படி பார்க்குறப்போ வந்து இது நார்த்து அப்படின்னா நமக்கு வந்து இந்த பக்கம் வெஸ்ட்டு, அந்த சைடு வந்து ஈஸ்ட். நீங்கள் நார்த்தை ஃபேஸ் பண்ணி நின்று பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ரைட் சைடு வந்து ஈஸ்ட் இருக்கும், லெஃப்ட் சைடு வெஸ்ட் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து வெஸ்ட்டு, இது வந்து ஈஸ்ட். அப்போ இந்த பக்கம் 3 மீட்டர் டிஸ்டன்ஸில், இந்த ஒயர்லேருந்து 3 மீட்டர் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன, காந்தப்புல செறிவு என்ன? ஏன்னா ஒரு ஒயர் கம்பியில் மின்னோட்டம் பாய்ஞ்சுன்னா அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலம் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து என்ன ஆகும்? மாறும். மதிப்பு போக போக குறையும். அப்போ இந்த புள்ளியில் எவ்வளோ மதிப்பு, மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் என்ன, அதோட டேரெக்ஷன் என்ன? காந்தப்புலம்னா அதுக்கு டேரெக்ஷன் இருக்கும்ல, அதை சொல்லணும். அதுதான் இப்போ நமக்கு முதல்ல வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்போம். என்ன ஃபார்முலா? ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர், அதில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதனால் பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஃபார்முலா என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். B ஈக்குவல் டு மியூ நாட் I பை 2π R அப்படி சொல்லி. ஆறுங்கிறது இந்த டிஸ்டன்ஸ் 3 மீட்டர். இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன ஒரு மியூ நாட்டோட வேல்யூ நான் சொல்லியிருக்கேன், இது தெரியணும். 4π × 10⁻⁷. மியூ நாட்டோட வேல்யூ 4π × 10⁻⁷ இன்ட்டு I கொடுத்துருக்காங்க 75 ஆம்பியர் டிவைடட் பை 2π × R. ஸ்மால் ஆர் என்ன அப்படின்னா 3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து பாருங்கள், இந்த பை கேன்சல் பண்ணலாம். இதில் ஒரு 2, இது வந்து 25 டைம்ஸ் இல்லையா? 3 25 75. அவையில் ஒரு 2 25 50. 50 × 10⁻⁷ டெஸ்லா அப்படின்னு வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்துக்கு அழகு வந்து டெஸ்லா. அப்போ 50 × 10⁻⁷ ஆன்சர் இருக்கானா? கிடையாது. எல்லாமே 10⁻⁻6 இருக்குது. அப்போ 10⁻⁻6 மாற்றினா என்ன பண்ணலாம்?
இதை வந்து இங்கே டெசிமல் பாயிண்ட் 1 டிஜிட் லாஸ்ட்டில் இருக்கிற அர்த்தம் 1 டிஜிட் பேக்கில் தரலாம் 5.0 வந்துடும். அப்போ இது வந்து என்ன ஆயிரும் 10⁻⁻6 ஆயிரும். அதாவது அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னு அர்த்தம். ஓகே, இப்போ வந்து 50 இருக்குது, 50 × 10⁻⁻7 இருக்குது. இதை 10ஆல் டிவைட் பண்ணுறேன், அப்புறம் 10ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன ஆகும், இது வந்து 5 ஆயிரும் இல்லையா. 5 இன்ட்டு இங்கே பாருங்கள் 10⁻⁻7 இங்கே 10⁻1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ 10⁻⁻6 ஆயிரும். இதுதான் 5.0 × 10⁻⁻6ன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒன்று தான், 5னாலும் 5.0னாலும். ஓகே, ஸோ அது இருக்குது. இவ்வளோ டெஸ்லா ஆன்சர் இருக்குது. அந்த ஆப்ஷன் இருக்குது, 5 × 10⁻⁻6 டெஸ்லா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுலேயே 2 வேல்யூ இருக்குது, வெர்டிக்கல் டவுன், வெர்டிக்கல் அப். செங்குத்தாக மேல் நோக்கி இருக்கா, காந்தப்புலம் கீழ் நோக்கி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம இந்த ரைட் ஹேண்ட் தம் ரூல்னு சொன்னோம் இல்லையா, வலது கை பெருவிரல் விதி, அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த மின்னோட்டம் பாயக்கூடிய திசை, கரண்ட்டோட டைரெக்ஷனில் தம் இருக்கணும். இந்த ஒயர் அப்படி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஃபோல்டிங் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த விரல் இப்படி மடைக்கிறோம் இல்லையா, அதுதான் டைரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டை சொல்கிறது, காந்தப்புலம். அப்போ இப்படி தான் இருப்போம். இந்த இப்படி பிடிக்கிறப்போ, ஒயரை பிடிக்கிறப்போ எந்த டைரெக்ஷனில் ஃபிங்கர்ஸ் வந்து ஃபோல்ட் ஆகுது பாருங்கள், இப்படி ஃபோல்ட் ஆகுது இல்லையா. அப்போ இந்த இடத்துல வந்து காந்தப்புலம் எப்படி இருக்கும், உள்நோக்கி இருக்கும். இந்த போர்டுக்கு பேக் சைடு இப்படி வந்துட்டு இப்படி போகுது, இந்த டைரெக்ஷனில் தெரியுதா, இப்படி போகுது. இந்த டைரெக்ஷனை பாருங்கள், எப்படி பிடிக்கிறோன்னு பாருங்கள், இப்படி. ஓகே, ஸோ அப்போ இங்கே வந்து என்னது, இன்வேர்டுனா என்ன சொல்லியிருக்கேன் நான், கிராஸ் சிம்பிள் போடணும்னு சொல்லியிருக்கேன். கிராஸ் சிம்பிள் போட்டால் இன்வேர்டுன்னு அர்த்தம். ஓகே, அப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா, இன்வேர்டுனா வெர்டிகலி டவுன். ஏன்னா இது வந்து என்னது, கிடைத்தளமாக இருக்குது. இந்த டேபிள் வந்து கிடைத்தளமாக இருக்குது. கிடைத்தளமாக இருக்கிறப்ப நார்த் சவுத் அப்படிங்கிறப்ப இது எனக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிறதா நார்த். இப்போ எனக்கு ஒரிஜினலாகவே அப்போ ஈஸ்ட்டுங்கிறது இந்த பக்கம் இருக்குது, இந்த 3 மீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள பாயிண்ட்டு. ஸோ ஒயர் இப்படி பிடிக்கிறப்ப பாரு எந்த பக்கம் டைரெக்ஷன் ஃபிங்கர்ஸ் வந்து டர்ன் ஆகுது, இப்படி வருது. ஸோ இந்த இடத்துல இப்படி போகுதுன்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்டில் கீழ் நோக்கி தான் போகும், டேபிளில் கீழ் நோக்கி போகும். ஸோ வெர்டிகலி டவுன். அப்போ ஆப்ஷன் என்னன்னா 5 × 10⁻⁶ டெஸ்லாம் வெர்டிகல் டவுன்ஸ், செங்குத்தாக கீழ் நோக்கி. ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஸ்டின் நம்பர் 14. கொஸ்டின் நம்பர் 14 என்னென்னா, the correct plot of magnitude of magnetic field B versus distance R from the center of the wire is if the radius of the wire is R. ஒரு கிராஃப் கொடுத்துருக்கான், 4 கிராஃப். என்ன கேட்குறான், அது இந்த கிராஃப் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இப்போ இது வந்து ஒரு ஒயர்னு வச்சுக்கோமே, இதுதான் ஒயர், கரண்ட் கேரிங் ஒயர். அந்த ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால, மின்னோட்டம் பாயறதுனால சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும் நம்ம சொல்லியிருக்கோம்ல. இப்போ இந்த ஒயரில் மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா இதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்குது, ஒயரினுடைய மையத்திலேருந்து, இதுதான் மையம்னு வச்சுக்கோம், அதிலிருந்து எப்படி இருக்குது. இதனுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கோம். ஒயரினுடைய ஆரம் வந்து கேபிட்டல் ஆர், இது வந்து கேபிட்டல் ஆர். இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த ஒயருக்கு உள்பகுதியில் எப்படி இருக்கும் காந்தப்புலம், வெளிப்பகுதியில் எப்படி இருக்கும். உள்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ இங்கே ஒரு புள்ளி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அங்கே வந்து அந்த மையத்திலேருந்து, இதுதான் மையம், ஒயரோட மையம், அதிலேருந்து அந்த புள்ளியினுடைய தொலைவு இருக்குல்ல, இந்த தொலைவு இருக்குல்ல, இது வந்து ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஸ்மால் ஆர் வந்து என்னது, கேபிட்டல் ஆரை விட கம்மி. அப்போ இஃப் ஆர் இஸ் ஃபஸ்ட் கேஸ், இஃப் ஆர் இஸ் லெஸ் தேன் கேபிட்டல் ஆர், உள்ள ஒயருக்குள்ள அப்படின்னா இல்லையா. அப்படி இருந்ததுன்னா நமக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். என்ன ஃபார்முலா இந்த கேஸ்க்கு அப்படின்னா, B = μ0I/2r². ஓகே, μ0I/2r² இன்ட்டு ஸ்மால் ஆர். இப்படியோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்காது, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, இதான் வந்து ஃபார்முலா. எதுக்கு, இஃப் ஸ்மால் ஆர்னா என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த ஒயர், அது வந்து லெஸ் தேன் ஆராக இருந்தால், ஆர்னா என்னது, கேபிட்டல் ஆர்னா ஒயரோட ரேடியஸ், அதை விட கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்ததுன்னா அதான் ஒயருக்குள்ளே ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா வந்து இதுதான். அப்போ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஒயரை பொறுத்தவரையிலையும் μ0 கான்ஸ்டன்ட்டு, அதில் பாயக்கூடிய மின்னோட்டம் கான்ஸ்டன்ட், மாறிலி, ஆர் கான்ஸ்டன்ட். அப்போ எது மாறும், இந்த டிஸ்டன்ஸ் ஆரை தான் நம்ம வந்து ஸ்மால் ஆரை தான் நம்ம மாற்றலாம். அப்போ இதெல்லாம் கான்ஸ்டன்ட்னா B ப்ரொபோஷனல் டு ஆர்னு தெரியுது. அதாவது நமக்கு வந்து இந்த ஆரோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக, ஒயரோட மையத்திலிருந்து இந்த ஸ்மால் ஆரோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுது, காந்தப்புலத்தினுடைய மதிப்பு அதிகமாகுது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியுது.
அடுத்து வெளியில் செகண்ட் கேஸ் என்னென்னா, இஃப் ஆர் இஸ் கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர், அதாவது இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன வரும், இந்த ஆர் வந்து கிரேட்டர் தேன் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆருங்கிறது இது வரலையும் தான், இப்போ அதை விட அதிகமாக போயிடுதுல்ல. அப்படி இருந்ததுன்னா ஃபார்முலா என்னென்னா, பி ஈக்குவல் டு மியூ0 ஐ பை, இது நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்லேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் பார்த்தோம்னா அந்த ஃபார்முலா தான், மியூ0 ஐ பை 2π ஆர். ஓகே, இந்த ஃபார்முலா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு நமக்கு வந்து என்ன அப்படின்னா, இதில் பாருங்கள், இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டோம்னா மாறலினா பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர்னு வரும்பா. ரெண்டு ரிலேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதில் வந்து பி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், இது பி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர். இது நேர் விகிதம், இது எதிர் விகிதம். அப்போ ஒயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா பியும் ஆரும் வந்து என்னது, ஸ்மாலர்னா டிஸ்டன்ஸ் தான், வேறு இல்லை. ஒயருக்குள்ளே மையத்திலேருந்து வர வர என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்து அதிகமாகும். அப்போ எந்த இடத்துல, இந்த சர்ஃபேஸில் இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் போக ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும், குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப காந்தப்புலம் குறையும். இதிலேருந்து தள்ளி போக போக என்ன ஆகும், காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து குறையும். அப்போ கிராஃப் வந்து நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா, இப்போ இதுக்கு வந்து என்ன வரையலாம் பாருங்க. இப்போ இதையே வந்து பெருசாக காமிக்கிறாங்க. இதுதான் வந்து ஒயரோட இந்த சர்க்குலர், இது அந்த ஃபேஸ் பார்த்தா அப்படி தான் இருக்கும் இல்லையா. இது வந்து மையம் ஓ அப்படின்னு வச்சுப்போம். இது வந்து கேபிட்டல் ஆர். எக்ஸ்ஹெச்சில் நான் வந்து ஆர் எடுத்துக்கிறேன், ஒய்ஹெச்சில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டேன்னா இந்த பகுதியில் இன்சைட் த ஒயர் தெரியுதா, இதுதான் ஒயர். உள்பகுதியில் ஸ்மாலார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுக்கு வெளியில் ஒயருக்கு வெளியில் வந்து என்ன ஆகுது, ஸ்மாலார் வேல்யூ இன்க்ரீஸ் ஆக பி மதிப்பு டிக்ரீஸ் ஆகும். அப்போ இந்த மாதிரி இப்படி போகும். ஓகே, இந்த கிராஃப் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி வரும், ஆப்ஷன் பி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதை நோட் பண்ணிங்க. Next 15th question. 15th question என்னன்னா, a solenoid of length 0.6 meter has a radius of 2 cm and is made up of 600 turns. If it carries a current of 4 ampere, then the magnitude of the magnetic field inside the solenoid. ஒரு நீண்ட வரிச்சுருள் சொல்லுவோம் இல்லையா, நீண்ட வரிச்சுருள். அந்த வரிச்சுருளில் அதனுடைய நீளம் வந்து 0.6 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. எல் வந்து எவ்வளவு, 0.6 மீட்டர். ஹேஸ் அ ரேடியஸ் ஆஃப் 2 சென்டிமீட்டர். இந்த இதோட ரேடியஸ் வந்து எவ்வளோ அப்படின்னா 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க, 2 சென்டிமீட்டர். அண்ட் இஸ் மேடப் ஆஃப் 600 டர்ன்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து 600 இருக்குது. அடுத்து இஃப் இட் கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 4 ஆம்பியர், சாரி கரண்ட் வந்து 4 ஆம்பியர். இதில் போகக்கூடிய கரண்ட், இந்த காயில் வழியாக போகிற கரண்ட் வந்து 4 ஆம்பியர். தென் த மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த சொலினாய்டு. உள்ளே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புல செறிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், பி ஈக்குவல் டு, நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லேயே இருக்குது, பி ஈக்குவல் டு மியூ0 இன்ட்டு என்ஐ. இதுதான் ஃபார்முலா. ஈக்குவல் டு மியூ0 இன்ட்டு என்னன்னா என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அதாவது ஓரலகு நீளத்தில் எத்தனை சுற்றுகள் இருக்குது அப்படிங்கிறது. அப்படின்னா என்னது, மொத்த சுற்றுகளுடைய எண்ணிக்கை பை மொத்த நீளம். இதுதான் இந்த ஸ்மால் எண்ணுக்கு ஃபார்முலா பை ஐ. இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். மியூ0 வேல்யூ நம்மளுக்கு தெரியும், 4π × 10⁻⁷ சொன்னேன். அப்போ 4 × 3.14, பையோட மதிப்பு 3.14 × 10⁻⁷. கேபிட்டல் என்னோட மதிப்பு வந்து என்னது 600. அப்போ 6 × 10⁻²ன்னு போட்டுக்கோங்க. 600 பை எல் கொடுத்துருக்காங்க 0.6. அடுத்து ஐ எவ்வளோ சொன்னோம், 4 ஆம்பியர்னு சொன்னோம். அப்போ இன்ட்டு 4. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இது பாருங்கள், இது வந்து 10 டைம்ஸ் இல்லையா. அப்போ மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 4 × 4 எவ்வளோ, 16. 16 × 3.14 போடணும். பாருங்கள், 16 × 3.14 இன்ட்டு இங்கே எவ்வளோ இருக்குது, 10⁻⁷. இங்கே வந்து எவ்வளோ சொன்னேன், 10 சொன்னால் இங்கே ஒரு 10⁻1, 10⁻2, 10⁻3. அப்போ 10⁻⁷ ப்ளஸ் 3. ஓகே, இப்போ எவ்வளோ வரும் அப்படின்னா இது மல்டிப்ளை பண்ணோம் இன்ட்டு 10⁻⁻4 வரும். இப்போ 16 × 3.14 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வருதுன்னா 50.24ன்னு வருது. இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 3 16 48 இல்லையா.
அப்புறம் ஒரு 0.14 இருக்குது. அப்போ பண்ணுறப்போ 50 சம்திங்கில் வரும். அப்போ 50.124ன்னு வருது. 50.24 × 10⁻⁻4 டெஸ்லா அப்படின்னு வருது. அந்த ஆப்ஷன் இருக்கா இங்கே அப்படின்னு பார்த்தோம்னா இது கொஸ்டின் நம்பர் 15. 50 பாயிண்ட்டுன்னு ஆன்சரே இல்லை. ஆனால் என்ன இருக்குன்னா 5.024 × 10⁻³ டெஸ்லான்னு இருக்குது. இது அப்படி எழுதலாம் இல்லையா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ஆல் டிவைட் பண்ணி 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 15க்கு 5.024 × 10⁻³ டெஸ்லா. அது வந்து ஆப்ஷன் சி. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நோட் பண்ணி சொல்லுப்பா. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 16. கொஸ்டின் நம்பர் 16 என்னென்னா அதே சொலினாய்டு தான். ஆனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த எண்ட் ஆஃப் த சொலனாய்டு கேட்டிருக்காங்க. வரிச்சொலினுடைய முனைப்பகுதியில் எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேறு என்னென்ன பராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா எ சொலினாய்டு ஆஃப் லென்த் 50 சென்டிமீட்டர். அப்போ நீளம் 50 சென்டிமீட்டர். நீளம் வந்து 50 சென்டிமீட்டர். 50 சென்டிமீட்டர்னா எவ்வளவு? 0.5 மீட்டர் இல்லையா? 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். அப்போ அதில் பாதி அதான் 0.5 மீட்டர். 50 சென்டிமீட்டருங்கிறது ஹேவிங் 100 டர்ன்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வந்து 100 கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 2.5 ஆம்பியர். அப்போ ஐ வந்து 2.5 ஆம்பியர். 2.5 ஆம்பியர். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த எண்ட் ஆஃப் த சொலனாய்டு நீண்ட வரிச்சுருள் இருக்குது. அதனுடைய முனைப்பகுதியில் இந்த இடத்துல எவ்வளோ காந்தப்புலம் அப்படின்னு கேட்குறாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இது வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னா உள்ளே வந்து என்ன சொன்னோம்? ஃபார்முலா μ0 NIன்னு சொன்னோமா. எண்டில் எவ்வளோன்னு கேட்டால் /2 போட்டோம். இது நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. சொலினாய்டோட எண்டில் எவ்வளோ காந்தப்புலம்னு கேட்டால் ஃபார்முலா μ0 NI/2. ஓகே, அவ்வளோதான். இதை சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். μ0 × ஸ்மால் எண்ணுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? கேபிட்டல் N பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த் N/L × I/2 இருக்குது. ஓகே, இப்போ சப்ஸ்டிட் பண்ணோம். μ0 வேல்யூ 4π × 10⁻⁷. பைனா 3.14 × 10⁻⁷ இன்ட்டு கேபிட்டல் என்ன எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 100. 100னா 10⁻²ன்னு வச்சுக்கலாம். பை எல் வந்து எவ்வளவு? 0.5 மீட்டர். 0.5 இன்ட்டு ஐ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2.5 ஆம்பியர். அதனால் 2.5 ஆம்பியர். அடுத்து வந்து /2 இருக்குது. ஸோ /2 போட்டுக்கலாம். இப்போ எதெல்லாம் அடிக்கலான்னு பாருங்கள். இந்த 2வும் இதுவும் 2. அடுத்து இந்த 0.5ல் 2.5 எத்தனை தடவை இருக்குது? 5 டைம்ஸ் வருமா? 5 25 5 25 2.5 5 டைம்ஸ் வரும். ஓகே, இப்போ இது பாருங்கள் 2 × 5 எவ்வளோ ஆயிரும்? 10 ஆயிரும். இப்போ மேலே என்ன இருக்குது? 3.14 3.14. இங்கே பாருங்கள், இந்த 2வையும் 5 மட்டும்னா 10. அப்போ இங்கே என்ன இருக்குது? 10⁻1 10⁻2. இங்கே ஒரு 2 × 5 வந்து 10⁻1. அப்போ எவ்வளோ வரும்? 3.14 × 10 இல்லை, இது வந்து 10⁻⁷ இல்லையா? அப்போ இது வந்து 10⁻⁷. இங்கே ஒரு +2. அடுத்து இந்த 2 × 5னா 10, அதாவது 10⁻1. அப்போ +1. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? -7 + 3 எவ்வளோ? -4. இவ்வளோ டெஸ்லா. அப்போ ஆன்சர் வந்து 3.14 × கொஸ்டின் நம்பர் 16 3.14 × 10⁻⁴ டெஸ்லா. ஆப்ஷன் ஏ. இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஃபார்முலா வந்து இதுதான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 17 என்னன்னா a long straight wire carrying a current of 30 ampere rest on a table. ஒரு டேபிளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டேபிளில் ஒரு ஸ்ட்ரெயிட் ஒயர் நேரான கடத்தி இருக்குது. அதில் கரண்ட் வந்து 30 ஆம்பியர் கரண்ட்டு பாயுது. ஐ வந்து 30 ஆம்பியர் மின்னோட்டம் பாயுது. அனதர் ஒயர் ஏபி ஆஃப் லென்த் 1 மீட்டர் மாஸ் 3 கிராம் கேரிஸ் த சேம் கரண்ட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். The wire AB is free to slide up and down. The height up to which AB will rise. இப்போ இது வந்து டேபிள் மேலே இருக்குது. இது வந்து டேபிள் மேலே இருக்குது. இன்னொரு ஒயர் ஏபிங்கிற ஒரு ஒயர் 1 மீட்டர் லென்த்து இங்கே மேலே இருக்குதா வச்சுக்கோங்க. இதனுடைய ஏபிங்கிற ஒயர் அதனுடைய நீளம் வந்து எவ்வளோ அப்படின்னா 1 மீட்டர். இதனுடைய நீளம் 1 மீட்டர்.
இதனுடைய மாஸ் வந்து 3 கிராம் சொல்லியிருக்காங்க. இதனுடைய நிறை வந்து 3 கிராம், நிறை 3 கிராம். இதில் வந்து அதே கரண்ட்டு போகுது, ஆனால் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு போகிற டைரெக்ஷனில் ஆப்போசிட்டில், இந்த டைரெக்ஷனில் கரண்ட்டு போகுது, அதே கரண்ட்டு தான் போகுது. I = 30 ஆம்பியர் தான் போகுது. அப்படின்னா இப்போ வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இந்த ஏபி ஒயர் வந்து என்னது, இது வந்து டேபிள் மேலே வச்சுருக்கோம், ஆனால் இது அப்படி இல்லை, அந்த இடத்துல நிற்கிது காற்றுல. அப்போ இது மேலே போகலாம், கீழே வரலாம். இந்த ஹைட் அப் டு விச் ஏபி வில் ரைஸ் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஏபி வந்து எவ்வளோ உயரம் வரலையும் மேலே வந்து போகும் அப்படின்னா இதே மாதிரி ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம்ல, வெறும் ஒரு ஒயரை வச்சு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இது. எப்படி வந்து எடையை வந்து அது பேலன்ஸ் பண்ணுது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது. இங்கே வந்து என்னென்னா, நமக்கு ஒன்று வந்து இந்த ஒயர் வந்து டேபிளில் இருக்குது, நோ ப்ராப்ளம். இந்த ஒயர் வந்து அந்த இடத்துல இருக்குது, ஏரில் இருக்குது, ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குன்னா, அப்போ வந்து அதோட வெயிட் வந்து டவுன்வோர்ட் ஆக்ட் பண்ணும். இதோட வெயிட் வந்து டவுன்வோர்ட் ஆக்ட் பண்ணும். எம்ஜி, இது ஏபியோட வெயிட் வந்து டவுன்வோர்ட் ஆக்ட் பண்ணும். அது வந்து எஃப்ஜி அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த வெயிட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறது எது, இந்த ரெண்டு கரண்ட் கேரிங் ஒயர்ஸ், 2 மின்னோட்டம் பெற்ற இணைக்கடத்திகள். அதுக்கிட்ட விசை செயல்படும் நம்ம படிச்சிருக்கோமா, நம்ம ஃபார்முலா லிஸ்ட்லேயே இருக்குது பாருங்கள். அந்த விசை வந்து என்ன பண்ணும், பேலன்ஸ் பண்ணும். ஏன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், 2 இணைக்கடத்திகள் ஒரே திசையில் மின்னோட்டத்தை வந்து 2 இணைக்கடத்திகளில் ஒரே திசையில் மின்னோட்டம் பாய்ஞ்சதுன்னா 2 இடையில உள்ள விசை வந்து என்னென்னா ஈர்ப்பு விசையாக இருக்கும். 2 ஒன்று ஈர்க்கும், ஒட்டிக்கும். அதே 2 இணைக்கடத்திகளில் மின்னோட்டத்தினுடைய திசை கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஒன்று விளக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணும், இந்த கண்டக்டர் வந்து என்ன பண்ணும், இந்த கடத்தி இந்த இதை வந்து என்னது மேலே தான் தள்ளும். அப்போ இதோட வெயிட் வந்து கீழே பிடிச்சி இருக்கும். அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுறது என்னது, நான் சொல்கிறேன், இந்த விசை வந்து என்னது, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான். அது வந்து மேல் நோக்கி தள்ளும். ஓகே. அப்போ இங்கே கான்செப்ட் என்னென்னா, ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அப்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்னது, அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்தவியல் விசை. ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். எப்படி ஈக்குவேட் பண்ணலாம், அப்போ இங்கே எஃப்ஜி = எஃப்பி அப்படின்னு போடலாம். எஃப்ஜிங்கிறது என்னது, எம்ஜி = எஃப்பிங்கிறது என்னது, எம்ஜி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால் எடை தான், m×g நிறை × ஆக்சிலரேஷன் டு கிராவிட்டி, புயிர் முடுக்கும். எஃப்பின்னு என்னது, 2 கடத்திகளுக்கு இடையில் உள்ள விசை. நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன ஃபார்முலா, μ0 × I1 × I2/2πa அப்படின்னு படிச்சிருக்கோம். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ். ஓகே. இங்கே வந்து என்னது, ஹைட் h, இந்த ஹைட்டு தான் கேட்குறாங்க. ஓகே. அடுத்து இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, அதனுடைய நீளம் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த். இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்துன்னு சொல்லுவோம். F/L ஈக்குவல் டு தான் இது. அப்போ F ஈக்குவல்ட்டுனா என்ன வரும், இந்த L வந்து அங்கே போயிரும்ல, F/L ஈக்குவல் டு தான் இது. அப்போ F ஈக்குவல்ட்டுனா இந்த L அங்கே போகும், மல்டிப்ளிகேஷனில் போகும். அப்போ × Lன்னு போடலாம். இது வந்து I2. ஓகே. இப்போ அவங்க கேட்குறது வந்து H தான் கேட்குறாங்க, இந்த H தான் கேட்குறாங்க. அப்போ H ஈக்குவல்ட்டு என்ன வரும்னு பார்ப்போம். H ஈக்குவல்ட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் இருக்கும், μ0 × I1 × I2 × L/2π mg அந்த பக்கம் இருக்கும். H இங்கே வந்துடுச்சு, mg. ஓகே. இப்போ இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம், நோன் வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணுவோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா H = μ0 வேல்யூ சொல்லியிருக்கேன், 4π × 10⁻⁻7, 4π × 10⁻⁻7 × I1 × I2 கொடுத்துருக்காங்க. I1ம் I2 ரெண்டுமே, இதில் போகிற மின்னோட்டம் I1, இதில் போகிற மின்னோட்டம் I2ன்னு வச்சுக்கிங்க. ரெண்டுமே 30 தான். அப்போ 30 × 30 × L எவ்வளவு, 1 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1/2π அப்படியே இருக்கட்டும். பைக்கெலாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண வேண்டாம், ஏன்னா அது கேன்சல் ஆக போகுது. × mg, m எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1 கிராம்னு சொல்லியிருக்காங்க. கிராம கிலோகிராமை மாற்றினா 1 × 10⁻³ கிலோகிராம், அதை மாற்றிக்கணும். அப்போ 1 × 10⁻³ கிலோகிராம் ஸ்மால் ஜி வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 9.8 m/s சொல்லுவோம். 9.8 m/s². அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 10ஆக வச்சுக்கலாம், கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். அவ்வளோ. இதை சால்வ் பண்ணும். இப்போ என்ன வரும், பை கேன்சல் ஆயிரும், இதுக்குள்ள 2 டைம்ஸ் இல்லையா. இப்போ எவ்வளோ என்ன இருக்குன்னு பாருங்கள், 3 × 3 9, 30 × 30 என்ன 900 ஆயிரும். 900 × 2 × இந்த 10⁻⁻7. இங்கே பாருங்கள், இங்கே 10⁻³ மேலே வந்ததுன்னா +3 ஆகும், +3 ஆகும். இங்கே 10⁻1 இருக்குது மேலே வந்ததுன்னா -1 ஆகும். அப்போ என்ன எழுதலாம், ×
10 power -7 +3 -1 இல்லையா? இப்போ இது என்ன வரும்? 2 × 900 1800 1800 இன்ட்டு 10 பவர் இது என்ன வரும்? -7 -1 -8 -8 +3 என்னது? -5. ஓகே, அப்போது என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். அவங்க கொடுத்துருக்கிறதுல வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். என்ன வரும் அப்படின்னா எம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மாஸ் வந்து கொஸ்டின் நம்பர் 17. இது வந்து கொஸ்டின் நம்பர் 18. இது வந்து கொஸ்டின் நம்பர் 18. இது கொஸ்டின் நம்பர் 18. கொஸ்டின் நம்பர் 18 இது. இதில் வந்து மாஸ் எவ்வளோ கொடுத்தாங்க? 3 கிராம்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 3 கிராம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து 3 போட்டுக்குவோம். 3 போட்டோம்னா என்ன வரும்? இங்கே வந்து இது வந்து ஒரு 10 டைம்ஸ் வந்துடும் இல்லையா? அப்போ என்ன வரும்? ஆன்சர் என்ன வரும் பாருங்க. இப்போ 2 இன்ட்டு எவ்வளோ வரும்? 2 × 3 6, மேலே 00 இருக்குது, இன்ட்டு மேலே 10 பவர் -7. இப்போ நான் சொன்ன மாதிரி -3 +1 வந்து என்னது? -2. -2 வேறு மேலே வந்ததுன்னா +2 ஆயிரும். அப்போ எவ்வளோ வரும்? 600 × 10 பவர் -5ன்னு வரும் இல்லையா? 600 × 10 பவர் -5. அப்போ 600 × 10 பவர் -5னா ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மில்லிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மில்லிமீட்டர்? இதை மாற்றுவோம். எவ்வளோ வரும்? 6 × 10 பவர் -3 மீட்டர்னு வரும். 10 பவர் -3 மீட்டர்னா என்னது? 1 மில்லிமீட்டர் இல்லையா? அப்போ 6 மில்லிமீட்டர் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 18ல் 6 மில்லிமீட்டர் கிடையாது, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். அப்போ இது சென்டிமீட்டரில் மாற்றினா என்ன வரும் அப்படின்னா 0.6 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். 0.6 சென்டிமீட்டர். 1 மில்லிமீட்டர்னா என்னது? 1/10 சென்டிமீட்டர் இல்லையா? 1 சென்டிமீட்டர்னா 10 மில்லிமீட்டர். ஓகே, அது தெரியணும் நமக்கு. அப்போ மில்லிமீட்டர் டு சென்டிமீட்டர் மாற்றணும்னா 10ஆல் டிவைட் பண்ணோம். அப்போ 0.6 சென்டிமீட்டர் வந்துடும். இது ஆப்ஷனில் இருக்குது. இது வந்து ஏ. ஸோ 18க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதை நோட் பண்ணி. இப்போ 17th கொஸ்டின் பார்ப்போம். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 long and parallel straight wires A and B are carrying current of 4 ampere and 7 ampere in the same direction are separated by a distance of 5 cm. The force acting on 8 cm section of the wire A ன்னு கேட்குறாங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். 2 நீளமான கடத்திகள், இணை கடத்திகள், பேரலல்னு சொல்லியாச்சு. ஒன்று வந்து ஏன்னு வச்சுக்குவோம், இன்னொன்று வந்து பின்னு வச்சுக்குவோம். ஏல போகிற கரண்ட் வந்து 4 ஆம்பியர். இது வந்து I1 வச்சுக்குவோம், ஐஏன்னு வச்சுக்கிட்டாலும் சரி. பியில் போகிற கரண்ட் வந்து I2ன்னு வச்சுக்கிங்க, இது வந்து 7 ஆம்பியர். 2 சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரே திசையில் மின்னோட்டத்தை செலுத்துகிறோம். 2 கடையிலோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் இதை வந்து ஏன்னு கூட வச்சுக்கிங்க, 5 சென்டிமீட்டர். இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒயர் ஏல 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில், 8 சென்டிமீட்டர் செக்மெண்ட்டில், ஏன்னா இதனுடைய நீளம் வந்து எவ்வளோ வேணுமாலும் இருக்கலாம், அதில் 8 சென்டிமீட்டர் போர்ஷனில் இவ்வளோ நீளத்தில் 8 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபார்முலா வந்து என்னது? F/L = μ0 × I1 × I2/2πA. ஓகே, இப்போ அந்த எல் தான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனோம்னா என்ன ஆகும்? F = μ0 × I1 × I2 × L ஆயிரும் /2πA. ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த μ0ஓட வேல்யூ வந்து என்னது? 4π × 10⁻⁷. அப்போ 4π × 10⁻⁷ × I1 × I2 × L/2πA அப்படி போடுவோம்.
இப்போ பை கேன்சல் ஆயிரும், இங்கே 2. அப்போ 2 × 10⁻⁷ அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? F = 2 × 10⁻⁷ இன்ட்டு I1 வந்து என்னது 4, I2 7. அப்போ 4 × 7 இன்ட்டு L வேல்யூ என்னது 8 சென்டிமீட்டர். 8 சென்டிமீட்டர் போர்ஷனில் எவ்வளோ போர்ஷன் தான் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 8 சென்டிமீட்டர்னா மீட்டருக்கு மாற்றணும். 1 சென்டிமீட்டர் = 10⁻² மீட்டர். அதனால் 8 × 10⁻² டிவைடட் பை இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. ஏ மட்டும் ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் 5 சென்டிமீட்டர், அதையும் மீட்டராக மாற்றுங்க. 5 × 10⁻² மீட்டர். இப்போ எது கேன்சல் ஆகும்? 10⁻², 10⁻² கேன்சல் ஆகும். ஓகேயா? வேறு ஏதாவது கேன்சல் ஆகுமா அப்படின்னா இல்லை. இப்போ மேலே உள்ளதெல்லாம் பாருங்கள். 8 8 × 64, 64 × 7 எவ்வளோன்னு பாருங்கள். 64 × 7 × 10⁻⁷ டிவைடட் பை 5 எவ்வளோ வரும்? 7 28, மீதி 2, 7 42, 44 பை 5 × 10⁻⁷. இதை டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா 89.6ன்னு கிடைக்குது. 89.6 × 10⁻⁷ நியூட்டன் அப்படின்னு கிடைக்குது. அப்படி ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்த்தா கொஸ்டின் நம்பர் 17ல் 89.6 × 10⁻⁷. 10⁻⁷ ஆன்சர் இல்லை. என்ன இருக்குன்னா 10⁻6 தான் இருக்குது. அப்போ இது 10⁻6 மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இதை 10ஆல் டிவைட் பண்ணால் 8.96 ஆகும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10⁻6 ஆகிடும் இல்லையா? இதை வந்து அப்போ இப்போ ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். 8.9 பாயிண்ட்லேயே வேல்யூ இல்லை. அப்போ என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. 8.9 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 9 ஆகிடும். அப்போ 9 × 10⁻6 நியூட்டன். இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இருக்குது. 9 × 10⁻6 நியூட்டன். ஆப்ஷன் சி அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19 என்னன்னா, a 200 turn closely wound circular coil of radius 15 cm carries a current of 4 ampere. The magnetic moment of the coilன்னு கேட்குறாங்க. ஒரு வட்ட வடிவ கம்பி சுருள், இது மாதிரி கம்பி சுருள் வேற ஒன்றும் இல்லை. அதில் எத்தனை சுற்று இருக்குன்னா 200 turns. அப்போ n = 200 turns சுற்றுகள் இருக்குது. ரேடியஸ் ஆரம் கொடுத்துருக்காங்க 15 சென்டிமீட்டர். அதனுடைய ஆரம் 15 சென்டிமீட்டர். ஓகேயா? கேரிஸ் அ கரண்ட் ஆஃப் 4 ஆம்பியர். இதில் எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னா 4 ஆம்பியர் கரண்ட் போகுது. இதில் கரண்ட் வந்து 4 ஆம்பியர் மின்னோட்டம். இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த காயில், மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. மேக்னெட்டிக் மொமெண்ட் காந்த திருப்புத்திறன். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம தியரி டாபிக்ஸ் வந்து நடத்துறதுக்குலாம் ஒரு 3 வீடியோ இருக்கு இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது என்னன்ட்டு. அதை தெளிவாக சொல்லியிருக்கேன். காந்த திருப்புத்திறன் என்னன்னு கேட்குறாங்க. காந்த திருப்புத்திறன் ஃபார்முலா என்னென்னா, அந்த மாதிரி வட்ட வடிவ மின்னோட்டம் பாயும் கம்பிச்சுருள் அதனுடைய காந்த திருப்புத்திறன். மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த கரண்ட் கேரிங் சர்க்குலர் காயில். ஃபார்முலா என்ன? நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது. μ = I × A. ஓகே, n ஒரு சுற்று இருந்தால் இது, n சுற்றுகள் இருந்ததுன்னா என்னது? NIA, n சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ண விடாது. ஏ டேரெக்டாக கொடுக்கல, அதுக்கு பதிலாக ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஏரியா, வட்டத்தினுடைய பரப்பு. என்ன ஃபார்முலா? πr². அப்போ n × I × πr² போடலாம். அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். n வேல்யூ 200 × I வேல்யூ 4 ஆம்பியர் × π வேல்யூ 3.14 × r வேல்யூ 15 சென்டிமீட்டர். இது மீட்டராக மாற்றினா 15 × 10⁻² மீட்டர். அப்போ ஆருக்கு பதிலாக 15 × 10⁻² போடுங்க, ஹோல் ஸ்கொயர். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். என்ன ஆன்சர் வருதுன்னா, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ வரும்? இப்போ பாருங்கள், இது வந்து இதால் மல்டிப்ளை பண்ணால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6.28. இங்கே 2 0 இருக்குது. அதால் மல்டிப்ளை பண்ணால் இந்த டெசிமல் பாயிண்ட் போயிடும், 6 to 8ன்னு வந்துடும். சரியா? இதையும் மல்டிப்ளை பண்ணால் 6 to 8ன்னு வந்துடும். × 4 இருக்குது. 15 ஸ்கொயர் பண்ணால் 225. 15 15 225 × 10⁻² ஸ்கொயர் பண்ணால் 10⁻⁴. இது தெரியும். ஓகே, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். இது எவ்வளோ வரும்? 4 × 225 எவ்வளோ வரும்? 4 200 800 4 25 100 900. அப்போ 900 × 628 × 10⁻⁴. ஓகே, இப்போ இதை 628 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 9ஆல் மல்டிப்ளை பண்ணால்
9 8 72 மீதி 7, 9 2 18, 18 7 25 மீதி 2, 9 6 54 2 56 56. 2 0 இருக்குது, போட்டுக்குவோம். 2 0 போட்டாச்சு. 9ஆல் தான் இதை மல்டிப்ளை பண்ணேன். அப்போ இது கிடச்சிது. இந்த 2 0 போட்டேன். இன்ட்டு 10 power minus 4 இன்ட்டு 10 power minus 4. இப்போ 10 power minus 4 நான் இங்கே பாயிண்ட் இருக்கிறதா அர்த்தம். 4 டிஜிட் நகர்த்தணும். அப்போ என்ன வரும்? இங்கே வந்துடும். ஆன்சர் என்ன வரும்? 56.5 அப்படின்னு வரும். 56.5. மேக்னெட்டிக் மொமெண்ட், காந்த திருப்புத்திறனுக்கு அலகு என்னது? நம்பர் ஆஃப் டர்ன்ஸுங்கிறது நம்பர், அதுக்கு அலகு கிடையாது. ஐன்னா அந்த கரண்ட்டு, மின்னோட்டம், அதுக்கு அலகு ஆம்பியர். ஏரியா, பரப்புக்கு அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர், அப்போ ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 19, 56.5 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இது. ஓகே, நோட் பண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப் ஆஃப் ஏரியா ஏ, கேபிட்டல் ஏன்னு சொல்லிட்டாங்க, இஸ் பி. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் த சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப். ஒரு சர்க்குலர் லூப்போட சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது கரண்ட் கேரிங் லூப், மின்னோட்டம் பாயக்கூடிய வட்ட வளையத்தினுடைய மையத்தில் காந்தப்புலம் பி, அதனுடைய பரப்பு வந்து ஏ, கேபிட்டல் ஏன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆஃப் த லூப் கேட்குறாங்க இல்லையா? இப்போ மின்னோட்டம் பாயும் வட்ட வடிவ கம்பிச்சுருள், அதனுடைய பரப்பு வந்து ஏன்னு கொடுத்துட்டாங்க. இந்த பரப்பு இருக்கு இல்லையா, இது வந்து ஏன்னு சொல்லியாச்சு. இந்த மையத்தில் காந்தப்புலம் வந்து பின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, மேக்னெட்டிக் மொமெண்ட் கேட்குறாங்க. ஏற்கனவே பார்த்தது தான் மேக்னெட்டிக் மொமெண்ட், காந்த திருப்புத்திறன் கேட்குறாங்க. அது வேல்யூவெல்லாம் கேட்கல, ஒரு ஃபார்முலாவாக ஈக்குவேஷனாக கேட்குறாங்க. அப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குன்னா, பி இருக்குது, ஏ இருக்குது, பி இருக்குது, ஏ இருக்குது, அப்புறம் பை இருக்குது, மியூ0 இருக்குது. ஓகே, இதில் வரணும். இன் டர்ம்ஸ் ஆஃப் பி, கேபிட்டல் ஏ, பை, மியூ0, அது ஈக்குவேஷனில் வரணும். அது மாதிரி ஒரு ஃபார்முலாவை டெரைவ் பண்ணணும் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு. மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு நமக்கு ஜென்ரல் ஃபார்முலா நம்ம என்ன சொன்னேன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, மியூ ஈக்குவல் டு ஐஎன்டி, இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா இல்லை, கீழே வேறு ஒன்று இருக்குது. இப்போ இதிலேருந்து அதை கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? ஏரியானா வட்டத்தினுடைய பரப்பு வந்து ஏ ஈக்குவல் டு என்னது? பை ஆர் ஸ்கொயர்னு சொல்லலாம். இப்போ இதிலேருந்து ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன எழுதலாம்? ஆர் ஸ்கொயர் மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு பை இந்த பக்கம் வந்துட்டா ஏ பை பைன்னு வரும். ஏன்னா கேபிட்டல் ஏ பையெல்லாம் ஆன்சரில் இருக்குது. அப்போ இதை கொண்டு வரணும், இப்படி தான் கொண்டு வரணும். அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பை பைனா ஆர் ஈக்குவல் டு என்னது? ரூட் ஆஃப் ஏ பை பை. ஆர் கிடச்சிருச்சு. சரியா? அடுத்தது வந்து என்னது? இப்போ நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, பிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்க்கணும். சென்டர் ஆஃப் த காயிலில் காந்தப்புல செறிவுக்கு என்ன ஃபார்முலா அதை பார்க்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா? ஒரு கரண்ட் கேரிங் லூப் இருக்குன்னா அதனுடைய சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃபார்முலா என்ன? அது நம்மளுக்கு தெரியும். பி ஈக்குவல் டு அது மியூ0 ஐ பை 2a. 2aனா ரேடியஸ், 2rன்னு சொல்லலாம். ஓகேயா? இதுதான் வந்து ஃபார்முலா. இப்போ இதிலேருந்து நமக்கு வந்து எனக்கு என்ன வேணும்னா, இங்கே ஐ இன்ட்டு ஏ அதில் கொண்டு வரணும். அப்போ இதிலேருந்து ஐ ஈக்குவல் என்ன எழுதலாம் பாருங்கள். ஐ ஈக்குவல் என்ன எழுதலாம்? இதிலேருந்து ஐ ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பி இன்ட்டு 2r பை மியூ0ன்னு வந்துடும். ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு 2r பை மியூ0. இப்போ நம்ம அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணலாம். ஐஎன்டிஏல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஓகேயா? இப்போது இந்த ஆர் வேல்யூ இங்கே இருக்கு இல்லையா, இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு இதை வந்து 2bன்னு எழுதிக்கலாம். பி இன்ட்டு 2னாலும் சரி 2bன்னு எழுதினாலும் ஒன்று தான். 2b இன்ட்டு ஆருக்கு பதிலாக என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பை. ஆருக்கு தான் இதை சப்ஸ்டிட் பண்ணணும். பை என்ன இருக்குது? மியூ0 இருக்குது. ஸோ இது ஐயோட மதிப்பு. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். இப்போ அதாவது மியூ ஈக்குவல் டு ஐக்கு பதிலாக என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுவோம். 2b
அதான் நமக்கு கொடுத்துருக்குற ஈக்குவேஷனில் அதை கொண்டு வரணும், அவ்வளோதான். அதுக்காக தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். 4 ஆப்ஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எது ஆன்சரோ அதை கொண்டு வர போகிறோம். ஸோ 2b by mu naught into square root of a by pi. இது வந்து I வேல்யூ இன்ட்டு ஏ இருக்குது, இன்ட்டு ஏ. ஓகேயா? அப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா இருக்குது. நமக்கு என்னென்னா எப்படி இருக்குது, மியூ ஈக்குவல் டு 2b இன்ட்டு ஏ, இங்கே முன்னாடி கொண்டு வந்துடுறாங்க. 2ba இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை மியூ நாட் இன்ட்டு இங்கே பாருங்கள், இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை பையை ஒரு தனியாக உடச்சிட்றாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை, ஸ்கொயர் ரூட் ஆஃப் பை இப்படி பிரிச்சிட்றாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்குது நமக்கு. என்னென்னா இது வந்து ஆப்ஷன் வந்து 2ba ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ பை மியூ நாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பைங்கிறது ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஸோ இது மாதிரி நிறைய ஃபார்முலாஸ் தெரியணும், இதுக்கு ரிலேட்டட் ஃபார்முலா தெரிஞ்சுனா தான் அதை கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணி அந்த ரிலேஷனை வந்து கொண்டு வர முடியும். ஓகே, அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்முலா தெரியணும், பரப்பு ஏரியாவுக்கு இந்த ஃபார்முலா தெரியணும், அப்புறம் இந்த பிக்கான ஃபார்முலா தெரியும். இந்த 3 ஃபார்முலாவும் தெரிஞ்சதுனா தான் நம்ம இந்த ரிலேஷனை கொண்டு வர முடியும். ஓகே, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21 என்னென்னா, the final torque on a coil having a magnetic moment 25 ampere meter squared in a 5 Tesla uniform external magnetic field if the coil rotates through an angle of 60 degree under the influence of the magnetic field அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சீரான காந்தப்புலம், அந்த காந்தப்புலத்தினுடைய மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகே, காந்தப்புலத்தினுடைய மதிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. சீரான காந்தப்புலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா, காந்தப்புலம் வந்து B ஈக்குவல் டு 5 டெஸ்லா. அதில் ஒரு கம்பிச்சுருள், ஒரு காயில் கம்பிச்சுருள், அதனுடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்துட்டாங்க ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். மேக்னெட்டிக் மொமெண்ட்னா PM சொல்லலாம், மேக்னெட்டிக் மொமெண்ட் ஆர் மியூ சொன்னாலும் சரி. இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 25 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். 25 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். இந்த கம்பிச்சுருள் வந்து இப்படி இருக்குது, இதில் கம்பிச்சுருள் வந்து இருக்குது. அதோட மேக்னெட்டிக் மொமெண்ட், காந்த திருப்புத்திறன் சொல்லுவோம்ல, இது வந்து காந்த திருப்புத்திறன், மேக்னெட்டிக் மொமெண்ட் கொடுத்தாச்சு. அடுத்து, இஃப் த காயில் ரொட்டேட்ஸ் த்ரூ அன் ஆங்கிள் ஆஃப் 60 டிகிரி அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த காயில் வந்து அந்த காந்தப்புலத்தினுடைய திசையிலேருந்து 60 டிகிரியை வந்து என்ன பண்ணுது, திரும்புது. அப்போ தீட்டா கொடுத்துட்டாங்க, தீட்டா 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. டார்க் கேட்குறாங்க, ஃபைனல் டார்க் அப்படிங்கிறது டார்க் தான். டார்க்குங்கிறது திருப்பு விசை கேட்குறாங்க. திருப்பு விசைக்கு என்ன சார் ஃபார்முலா? டார்க் ஆக்டிங் ஆன கரண்ட் லூப் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபார்முலா வந்து என்னது, டவ் ஈக்குவல் டு PM B sin தீட்டா. இதுதான் ஃபார்முலா, PMB sin தீட்டா. டவ் ஈக்குவல் டு PM இன்ட்டு B sin தீட்டா. இதுதான் ஃபார்முலா டார்க். இதெல்லாம் நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ இவங்க கேட்குறது டார்க் தான் கேட்குறாங்க. அப்போ டவ் ஈக்குவல் டு PM கொடுத்துருக்காங்க 25 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ 25 இன்ட்டு B கொடுத்துருக்காங்க 5 டெஸ்லா இன்ட்டு சைன் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி அப்போ எவ்வளோ வரும், 5 25 125 இன்ட்டு சைன் 60யோட வேல்யூ என்ன பாருங்கள். சைன் 60யோட வேல்யூ வந்து நமக்கு ஐ திங்க் √3/2. ஓகே, √3/2. இப்போ ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் வந்து நம்பரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். 125 இன்ட்டு √3யோட வேல்யூ தெரியணும், 1.732/2. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் 125 இன்ட்டு 1.732 மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மல்டிப்ளை பண்ணி அதை 2ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 108.25 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். 108.25 நியூட்டன் மீட்டர்னு கிடைக்கும். இது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்குது, 108.25 நியூட்டன் மீட்டர். ஆப்ஷன் பி. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இதை நோட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 22. இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா, in a moving coil galvanometer the deflection
phi on the scale by a pointer attached to the spring base. நம்ம ஏற்கனவே மூவிங் காயில் கேலோமீட்டர் இந்த மேக்னட்டிசம் லெசனுக்கு காந்தவியலுக்கு அந்த 3 வீடியோஸ் போட்டிருக்கோன்னு சொன்னோம் இல்லையா, கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் வந்து சொல்லியிருக்கோம் பாருங்கள். டிஃப்ளெக்ஷன் வந்து எதுக்கு, டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலா கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா இதுக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலா லிஸ்ட்லேயே இருக்குது. நமக்கு வந்து பை ஈக்குவல் டு இப்படி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். பை ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு ஐ ஈக்குவல் டு கே பை என்ஏபி இன்ட்டு தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்போம். ஐ ஈக்குவல் டு கே பை என்ஏபி இன்ட்டு தீட்டா. தீட்டாங்கிறது தான் டிஃப்ளெக்ஷன். அவங்க என்ன கேட்குறாங்க, கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா டிஃப்ளெக்ஷனுக்கு ஃபார்முலா கேட்குறாங்க. அப்போ டிஃப்ளெக்ஷன் ஈக்குவல் டு என்ன வரும், தீட்டா வேணும்னா தீட்டா மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் அந்த பக்கம் மட்டும் தான் இது தலைகீழாக வரும். என்ஏபி இது கீழே வரும் பை கே இன்ட்டு ஐன்னு வரும். இதுதான் ஆன்சர். அப்போ தீட்டாவை தான் அவங்க பையன்னு கொடுக்குறாங்க, ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. இது போல் ஃபைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ஏபி பை கே இன்ட்டு ஐ. அந்த ஆப்ஷன் இருக்கானா இருக்குது, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் சியில் இருக்குது. இது டைரக்ட் கொஸ்டின் தான். ஓகேயா, இந்த ஃபார்முலாவில் இருந்து தான், டைரக்ட் ஃபார்முலா தான் இது. அது தெரிஞ்சால் எழுதிடலாம். இதை நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 23rd கொஸ்டின் என்ன அப்படின்னா 2 மூவிங் காயில் மீட்டர்ஸ், மூவிங் காயில் கேலோமீட்டர்ஸ் M1 M2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து M1, இன்னொன்று வந்து M2 ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதோட பராமீட்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வேல்யூஸ் என்னென்னா R1, அதாவது அந்த கேலோமீட்டரோட மின்தடை R1 எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10 ஓம். அதே மாதிரி இந்த கேலோமீட்டரோட மின்தடை எவ்வளோ கொடுத்துருன்னா R2 வந்து 14 ஓம். இதோட மின்தடை 14 ஓம் ரெசிஸ்டன்ஸ், கேலோமீட்டர் ரெசிஸ்டன்ஸ். அடுத்து இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் N1, சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து 30. இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ், சுற்றுகளுடைய எண்ணிக்கை வந்து 42. N2 ஈக்குவல் டு 42. அடுத்து இதில் கம்பிச்சுருளுடைய பரப்பு A1 இது வந்து எவ்வளோ அப்படின்னா 3.6 இன்ட்டு 10⁻³ மீட்டர் ஸ்கொயர், 10⁻³ மீட்டர் ஸ்கொயர். இதில் கம்பிச்சுருளுடைய பரப்பு கொடுத்துருக்காங்க எவ்வளோனா 1.8 இன்ட்டு A2, 1.8 இன்ட்டு 10⁻³ மீட்டர் ஸ்கொயர் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து காந்தப்புல செறிவு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து B1, அதாவது அந்த கம்பிச்சுருள் வந்து ஒரு ரேடியல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து சுத்தம்னு சொன்னோம்ல, அந்த ஃபீல்டோட ஸ்ட்ரென்த்து காந்தப்புல செறிவு வந்து 0.25 டெஸ்லா, 25 டெஸ்லா. இங்கே வந்து 0.50 டெஸ்லா, 0.50 டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா த ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் ஆர் ஐடென்டிக்கல் ஃபார் த 2 மீட்டர்ஸ். ரெண்டு கேலோமீட்டருக்குமே ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் கேன்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சேம், இதுக்கும் கே தான் இதுக்கும் கே தான் சொல்லிட்டாங்க. அடுத்து வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் கரண்ட் சென்சிட்டிவிட்டி அண்ட் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி. ஆனால் M2 பை M1 கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது கேலோமீட்டர் பை ஒன்றாவது கேலோமீட்டர் கண்டுபிடிக்கணும். M2 பை M1க்கு என்ன கண்டுபிடிக்கணும், M2 பை M1 ஒரு வேல்யூ கிடையாது, இது வந்து பேர். ரெண்டாவது கேலோமீட்டர், முதல் கேலோமீட்டர், செகண்டு ஃபஸ்ட்டு. நம்ம கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரேஷியோ, வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும். அந்த ஆர்டர் வந்து என்ன இருக்குன்னா M1 பை M2, ஃபஸ்ட்டு பை செகண்ட் அப்படி பண்ணிடக்கூடாது, செகண்ட் பை ஃபஸ்ட் அப்படி பண்ணுங்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா எழுதுகிறேன். கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஃபார்முலா என்னது, தீட்டா பை ஐ. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஃபார்முலா, என்ன ஃபார்முலா பார்த்தோம், தீட்டா பை ஐ, ஐ ஈக்குவல் டு பார்த்தோம்ல, அதிலிருந்து கிடைக்கிறது. இதெல்லாம் நம்ம ஃபார்முலா லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ தீட்டா பை ஐ என்ன வரும்னா NAB பை கேன்னு வரும், NAB பை கே. இதுதான் கரண்ட் சென்சிட்டிவிட்டி, டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் கரண்ட், ஓரளவுக்கு மின்னோட்டத்துக்கு எவ்வளோ விலகல் ஏற்படுது அப்படிங்கிறது. இப்போ IS1 பை IS2னா என்ன வரும், பாருங்க, இதுதான் ஃபார்முலா நமக்கு தேவையானது. அப்போ IS2 பை IS1, செகண்ட் பை ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதனால் IS2 பை IS1 ஈக்குவல் டு இங்கெல்லாம் எதெல்லாம் மாற்றணும், N2 IS2, ஸோ 2 எல்லாம் மேலே N2 A2 B2 பை கே தான், K2ன்னு போடக்கூடாது, ஏன்னா கே ரெண்டுக்கும் சேம்னு சொல்லியாச்சு. பை IS1க்கு இதே மாதிரி எழுதணும், பை எழுதணும். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளிகேஷன் எழுதி தலைகளாக எழுதலாம். கே பை என்ன எழுதலாம், N1 A1 B1 இப்படி எழுதலாம். ஓகே, இப்போ கே கேன்சல் ஆகிரும். அப்போ மீதி இப்போ வேல்யூ மட்டும் சப்ஸ்டிட் பண்ண விடுதான். என்ன இருக்குது, N2 A2 B2 பை N1 A1 B1.
சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். என்ன வரும்? N2ஓட வேல்யூ என்னது? 42. இப்போ 42 இன்ட்டு A2ஓட வேல்யூ இங்கே இருக்குது 1.8 இன்ட்டு 1.8 இன்ட்டு 10⁻³ இன்ட்டு B2 எவ்வளவு? 0.5 இன்ட்டு 0.5 டிவைடட் பை N1ஓட வேல்யூ 30 இன்ட்டு A1ஓட வேல்யூ 3.6 இன்ட்டு 10⁻³ 3.6 இன்ட்டு 10⁻³ B1ஓட வேல்யூ 0.25 ஸோ இன்ட்டு 0.25. இப்போ என்ன வரும்? இது 10⁻³ 10⁻³ கேன்சல் ஆகுது. இதில் வந்து 2 டைம்ஸு. அடுத்து இது பாருங்கள் 0.25 0.5ல் 0.25 2 தடவை இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் ஆகும். அடுத்து 42/30 எவ்வளோ வரும்? 42ல் வந்து 21/15 இது I3 15 7 21 இல்லையா? 7/5 7/5னா எவ்வளோ வரும்? 1.4 வரும். 1.4 அப்படின்னு வரும். 1.4. அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட ரேஷியோ வந்து 1.4. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி என்ன ரேஷியோ வருதுன்னு பார்க்கணும். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டிக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ வந்து இதை எரேஸ் பண்ணிடுறேன், ஸ்பேஸ் வேணுங்கிறதுனால. இது வந்து 1.4 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டினா என்னது? டிஃப்ளெக்ஷன் பர் வோல்டேஜ் ஈக்குவல் டு என்னது? டிஃப்ளெக்ஷன் பர் வோல்டேஜ்னா கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னால் கேல்வாமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இப்படி வரும். இந்த θ/I தான் என்ன பார்த்தோம் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? NAB/Kன்னு பார்த்தோம் இல்லையா? இதுக்கு வந்து என்னது? θ/Iங்கிறது NAB/K கூட என்ன சேருது? R சேருது. θ/Iக்கு பதிலாக இது போட்டாச்சு பை R இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன எழுதணும்? இதுதான் வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி VSன்னு வச்சுப்போம். டிஃப்ளெக்ஷன் பர் யூனிட் வோல்டேஜ். அப்போ VS1 per VS2 VS2 per VS1 செகண்ட் டு ஃபஸ்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு என்ன வரலாங்க? N2 A2 B2 பை K வந்து சேம்னு சொல்லியாச்சு பை R2 செகண்டு, அதனால் R2 பை என்ன வரணும்? இதே மாதிரி 1க்கு எழுதணும். நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி நான் ரெசிப்ரோக்கலாக எழுதிடுறேன். அப்போ K இன்ட்டு R1 பை N1 A1 B1 இப்படி எழுதலாம். K கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது பாருங்கள்? N2 A2 B2 பை N1 A1 B1. இதுதான் போன கரண்ட் சென்சிட்டிவிட்டியில் கிடைச்சது. ஞாபகம் இருக்கா? இங்கே எழுதுகிறேன். ஈக்குவல் டு N2 A2 B2 பை N1 A1 B1. இது வந்து கரண்ட் சென்சிட்டிவிட்டிக்கான ஃபார்முலா, கரண்ட் சென்சிட்டிவிட்டியோட ரேஷியோக்கான ஃபார்முலா. போன ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட கூட என்ன சேர்த்துருக்கு பாருங்கள்? R1/R2 இருக்குது. அப்போ இன்ட்டு R1/R2 போட்டால் போதும். இது மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ண வேணாம். இது ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். என்ன கண்டுபிடிச்சோம்? 1.4ன்னு கண்டுபிடிச்சோம்ல கரண்ட் சென்சிட்டிவிட்டி ரேஷியோ. அதை அப்படியே போட்டுங்க. இன்ட்டு R1 எவ்வளவு? R1 வந்து 10 டிவைடட் பை R2 எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 14. அப்போ எவ்வளோ வரும் பாருங்கள்? 1.4 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? 14 ஆகிடும். பை 14 14/14 1. அப்போ ரேஷியோ வந்து என்னது? வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டியோட ரேஷியோ VS2/VS1ஓட ரேஷியோ வந்து 1. அப்போ கரண்ட் சென்சிட்டிவிட்டி வந்து என்ன கிடச்சிது? 1.4 கிடச்சிது ரேஷியோ. வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரேஷியோ வந்து 1ன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 1.4, 1 ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து A ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, நோட் பண்ணி. ஓகே, இது வரலையும் போதும். மீதி இன்னும் ஒரு 7 கொஸ்டின்ஸ் இந்த லிஸ்ட்டில் இருக்கும். நம்மகிட்ட 30 கொஸ்டின்ஸ் அந்த PDF போட்டிருக்கோம். இன்னும் 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.